தன் மனதிற்குள்ளே கவலைகள் வந்துவிட்டால் என்ன செய்வது? கவலைகள் இல்லாத மனிதன் இல்லை. நிம்மதி வேண்டுமென்றால் நாம் என்ன செய்கிறோம்? பெரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகிறோம். பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனுடைய திருவடியை தொட்டு வணங்குகின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம். இறைவா, எனக்கு நிம்மதியை கொடு, என் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் நீ அகற்றிவிடு, நான் மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். ஆக ஒரு மனிதனுக்கு கவலைகள் வந்துவிட்டால் அதை போக்கக்கூடிய சக்தி, அந்த கவலைகளை நிரந்தரமாக மனிதனிடத்திலே பிரிக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த இறைவனை தவிர மனிதனுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய கவலைகளை நீக்குவதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது. இறைவன் மட்டுமே அந்த கவலைகளை நீக்க முடியும், மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அது இறைவனால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார்.